ஹாய். நான் மறுபடியும் வந்து மொட்டை போடுறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து முதல்ல மொட்டை போட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எல்லோரும் வந்து டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இதை நம்ம சும்மா போய் மொட்டை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் மொட்டை போடுறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அது வந்து எல்லாம் அப்படியே எங்கள் பாப்பாவும் ஹஸ்பண்ட் போடுறாங்க அப்படின்னும்போது நானும் சேர்ந்து போட்டுக்கிட்டேன். அது வந்து ரொம்பவே எந்த ஒரு வேண்டுதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வேஸ்ட்டாக வந்து மொட்டையை போட்டோமே அவ்வளோ முடிய இவங்க எல்லாம் சொல்லும் போது தான் நமக்கு இந்த ஒரு தாட்டே வந்துச்சு. அப்போ எனக்கு தெரியல. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மொட்டை போட்டோம்னா கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக வந்து டொனேட் பண்ணுற மாதிரி போடணும். இப்போது அதை முட்டை போட அவசியம் இல்லைன்னா கூட நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹேர் வளர்ந்த பின்னாடி அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக சில பேர்கிட்ட பேசியும் வச்சுருந்தேன். ஆனால் வந்து என்னென்னா மொட்டை போடும்போது நான் என்ன நினச்சிட்டேன்னா, நம்ம வந்து மொட்டை போட்டு அவங்ககிட்ட ஹேர் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயும் போயிட்டு போடணும் போல் அப்படின்னு எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. அப்புறமா தான் இப்போ சில பேர் இந்த மொட்டை வீடுக்கு அப்புறம் சொல்லும் போது தான் தெரிஞ்சுது, நம்ம கோயிலுக்கு போய் மொட்டை போட்டாலும் பரவாயில்ல, அவங்களே வந்து மொட்டை போட்டுட்டு அந்த ஹேரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றது. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் போயிட்டு யார் வந்து வராங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அடிச்சுட்டு நான் வந்து ஹேர் கொடுத்துருப்பேன். எனக்கு இதை பற்றி தெரியாமல் போச்சு. நான் வந்து மொட்டை போட்ட காரணம் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து கொஞ்சம் சைட்டுக்கு வேலைக்கு போகும்போது ஏற்காடு போவாங்க. அங்கே வந்து சில நேரத்தில் கொஞ்சம் அவுட்டர்லாம் போனீங்கன்னா டவர் கிடைக்காது. இவங்க ஆனால் சம்டைம்ஸ் நான் டவர் கிடைக்க நான் பேசுவேன். இவங்க எப்போ எங்கே வெளியே போனாலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடு. ஏன்னா வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் போகும்போது சொல்லிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது. அது என்னமோ உண்மை தான். நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்கலாம், நாங்கள் எந்தளவுக்கு டென்ஷன் ஆகுறோன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ வெளியே போகும்போது நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் எனக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டோம்னா நாங்கள் வந்து சரி ஓகே இங்கே போயிருக்காங்க, இவங்களுக்கு சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குன்னு நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இப்போ தினமும் நீங்கள் வேலைக்கு போன பின்னாடி எப்போயாவது ஒரு டைம் கால் பண்ணி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பேசுகிறோம். இப்போ ஒரு நாள் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்காடு போயிட்டாங்க. அங்கே டவர் இல்லை. ஆனால் எப்பயும் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அன்றைக்கி அவங்க சொல்லிட்டு போகல. இன்னொன்று, நான் காலையில் 11 மணியில் தான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் சுத்தமாக போவே இல்லை. எனக்கு அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற யார் நம்பருமே தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு பார்த்தா அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை போல். இவங்க வந்து சொல்லாமல் கொஞ்சம் அவசரத்தில் போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏற்காடு போனாலும் டவர் கிடைக்காதில்ல அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் ரிங்கு போகிற மாதிரி இருக்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சபிள்னு வருது. ஸோ ஏற்காடு போனால் இவங்க சொல்லிட்டு போவாங்களா. இருந்தாலுமே ஏற்காடு போகும்போது நான் பேசியிருக்கேன். சில நேரத்தில் ஏற்காடு போகும்போது நம்ம பேசியிருக்கோமே, இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, கால் வந்து போகவே மாட்டேங்குதே அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஈவினிங் 5 மணி வரைக்கும் நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு வந்து காலே போகலை. ஸோ எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. இப்போது நான் எதுக்காக மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்னா, எங்களோட குலதெய்வம் வந்து நான் வெஜிடேரியன் கிடையாது, வெஜிடேரியன் சாமி. ஸோ நான் வேண்டிக்கணும்னா பொங்கல் வைக்கிற மாதிரி வேண்டிக்கலாம். ஆனால் நான் வேண்டுறது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். இவங்க வந்து எனக்கு பத்திரமா வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுறது எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே, வேண்டிக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஒரு சென்சிட்டிவான விஷயம் வேண்டும் போது நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ல. இப்போ இவங்க உயிருக்காக நான் வேண்டுறேன்னா நான் ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ எனக்கு அதெல்லாம் என் மைண்டில் சட்டுன்னு அப்போ தோணுது, நான் வந்து மொட்டை அடிக்கிறேன், பொங்கல் வச்சு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டேன். அந்த மாதிரி வேண்டிக்கிட்டால் ஓகே, எனக்கு சட்டுன்னு என் மனசில் தோணுது அதுதான். இப்போது நான் வெஜிடேரியன் சாமின்னா ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன்ட்டு நம்ம வேண்டிக்கலாம். இது வெஜிடேரியன் சாமிங்கிறதுனால வந்து நான் இந்த மாதிரி டக்குன்னு மனசில் தோணிச்சு வேண்டிக்கிட்டேன். 5 o'clock வரைக்கும் நான் கால் பண்ணுறேன். நான் வேண்டுறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணுறேன், கால் போகல. அடுத்து வந்து நான் வேண்டுதல் வச்சுட்டு அடுத்த கால் போகிற ரிங்கு போகுது. இது நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் ஒரு வேளை வெயிட் பண்ணி இன்னும் ஒரு கால் பண்ணி பார்த்துட்டு வேண்டுதல் வச்சுருக்கலாமா, இல்லைனா வந்து நான் வேண்டுதல் வச்சு அடுத்த இது வந்து அது நடந்துருச்சா. ஆனால் அந்த மாதிரி நான் இப்போ கால் பண்ணிவிட்டு அடுத்த வேண்டுதலை வச்சுட்டு அடுத்த கால் பண்ணுறேன், ரிங் ஆகுது. ஸோ அப்படியே எனக்கு பயங்கரமாக வந்து உடம்பெல்லாம் சில்லறித்தே போச்சு. என்னடா இப்படின்ட்டு. இது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில எதனாலன்ட்டு. இல்லைனா ஒரு கால் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நான் வேண்டுதல் வச்சுருக்கலாம். சரி ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இதுதான் வந்து நான் வேண்டுதல் வச்சதுக்கான ஒரு விஷயமே.
ஆனால் தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான். அது இல்லாமல் அங்கே மொட்டை அடிக்க போகும்போது யாருக்கு வேணுமோ அவங்களே கூட்டிகிட்டு போய் மொட்டை அடித்து அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்றத வந்து எனக்கு உண்மையாகவே தெரியல. அதனால தான் நான் இந்த மிஸ்டேக்கே பண்ணிட்டேன். இப்போ மொட்டை அடித்தாங்கள, அவங்க வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு காசு வாங்கிக்கிட்டாங்க. மொட்டை வந்து அடிச்சிட்டாங்க. அடிக்கும்போது அந்த முடியை அப்படி அப்படி தூக்கி போட்டிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு பார்க்குறேன், அந்த முடியவே காணோம். போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். ஸோ இது சாமிக்கு எங்கே போகுது? இவங்க தான் வந்து லாபம் அடைகிறாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம், நம்ம கரெக்டாக எடுத்து வச்சு தேவையானவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தானே. எங்கள் மாமிலாம் கோவிலுக்குன்னு வந்துட்டு நான் நினச்சேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், நான் அந்த ஹேரை வந்து நான் எடுத்துக்கிட்டு யாருக்கு வேணுமோ கொடுத்துட்றேனே அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீ சாமிக்கு மொட்டை அடிச்சிட, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அது அவங்களே எடுத்துகிட்டு போனாங்களுமே அதை விட்டுடு அப்படின்ட்டாங்க. அதனால அந்த ஹேர் கூட எடுக்கலை. இதுதான் என்னோடய மொட்டை அடித்ததுக்கான ஸ்டோரி. வேறு யாரும் மொட்டை அடிக்கல, நான் மட்டும்தான் மொட்டை அடித்தேன். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பாருங்க, நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு இங்கே தான் வந்து குளிப்போமே. வீடியோ வந்து 7 நிமிஷம் போகிறதுனால எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. இவ்வளோ தான் நான் பேசுக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே வீடியோ ஓடிட்டோம். இதுக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்து குளிக்கிறது தண்ணியை பார்த்தா தண்ணியே இல்லை. எப்படிடா குளிக்கிறது அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி இங்கே ஒரு டேங்க்கு, கை கழுவுற டேங்க் வச்சுருப்பாங்க, சரி அந்த டேங்க்கில் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே மகளிர் தண்ணி மூட்டிகிட்டு இருந்தேன். உடனே பூசாரி வந்து, நீ இங்கே வாமா, நான் அவளுக்கு மோட்ரு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்ப் செட்டில் வந்து மோட்ரு போட்டு விட்டாங்க. குழி இன்னும் நல்லா இன்னும் நல்லா அது ஃபோர்ஸாக ஒரு தண்ணி. எனக்கு குளிச்சும் பழக்கம் இல்லை. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா தண்ணி வேறு மூக்குக்குள்ளெல்லாம் போகுது. எனக்கு பயமாக வேறு இருக்குது, மண்டுக்குள்ளே தண்ணி ஏறுதே அப்படின்ட்டு. அவங்க இன்னும் நல்லா குழி அப்படின்னே சொல்கிறாங்க. ஐயோ சாமி, எனக்கு போதும் இதுவே அப்படின்ட்டு. ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சு. அதில் மொட்டை அடித்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சந்தனத்தை பூசியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும்னு வேண்டிக்க வேண்டியதான். மறுபடியும் எப்போ மொட்டை போடுவீங்கன்னு கேட்காதீங்க. இப்போ தான் மொட்டை போட்டிருக்கேன். மறுபடியும் முடி வளர்ந்தால் தான் மொட்டை போட முடியும். தேவை இருந்தால் டாட்டா. சாமி அடிச்சிடும், அது மேலாம் ஏறணும்னா சாமி கால் வலிக்கும் தானே. அவங்க சாமி கால் அனுப்பிது, அதை எரியுது. எரியும் அங்கங்கே 2 3 இடத்துல ஓடு போட்டுருக்கான்.